வணக்கம் நெட் டிவி 4 யூஎஸ் தளபதி 63 பத்தின ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து நம்ம தளபதி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் காப்பாற்றுற மாதிரியான ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. முக்கியமாக நம்ம தளபதியோட 63யோட அப்டேட் வந்து நாளுக்கு நாள் அடுத்தடுத்த ஷூட்டிங் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று கிண்டியில் ஒரு சர்ச்சில் ஷூட் பண்ணியிருக்காங்க. என்ன ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஷூட்டிங்கில் மெயினாக நயன்தாரா மேமும் இருந்திருக்காங்க. என்ன மாதிரியான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, வெட்டிங் செட்டப்ல ஒரு ஷூட்டிங் போயிருக்கு. தளபதிக்கும் நயன்தாரா மேமுக்கும் வெட்டிங் நடக்கிற மாதிரி இருக்குமா இந்த செட்டப், இல்லைனா வந்து மாண்டேஜ் சாங்காக ஒரு சில செட்டப் எடுப்பாங்க, அந்த மாதிரியான ஷூட்டிங்கான்னு தெரியல. வேற யாருக்காவது கல்யாணம் நடக்கும்போது நம்ம தளபதியும் நயன்தாரா மேமும் அங்கே போறாங்களான்றது தெரியல. படம் வந்தால் தான் தெரியும். நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று மொத்தத்தில் கிண்டியில் சுறுசுறுப்பாக அந்த ஷூட்டிங் சூப்பராக போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் வந்து நயன்தாரா மேமோட ஷெட்யூல், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷூட்டிங் வந்து இன்னும் வேகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த படக்குழுவே சொல்லியிருக்காங்க. ஓவராலா தீபாவளிக்கு நம்ம தளபதி படத்தை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜிகே விஷ்ணுவோட அந்த சினிமோட்டோகிராஃபியை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா மெர்சல்லே வந்து நம்ம தளபதி அந்த கால் அப்படி எடுத்து வைப்பார் வெற்றிமாறன், அந்த சீன்லாம் வரும்போது வேற லெவலில் ஒரு எனர்ஜியா இருக்கும். அந்த மாதிரியான சீன்ஸ் இந்த படத்துல கண்டிப்பா இருக்குன்றது எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, தளபதி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நடிக்கிறாரு. அவரும் பிசிக்கலா நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணி பயங்கர ஃபிட்டா இருக்காரு. இன்னும் அதையும் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு சொல்லி நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடியல படத்தை எப்போ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எனர்ஜி, பயங்கரமான ஒரு வெயிட்டிங். ஓவராலா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து தளபதியோட பர்த்டேக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றது என்னோட எண்ணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். அதுலேயும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய். 1 செகண்ட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட தளபதி 64 பற்றி சூப்பரான ஒரு அப்டேட் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுரேஷ் ரெய்னா, சின்ன தலை என்று அழைக்கப்படும் சுரேஷ் ரெய்னா, அவரை பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை நம்ம மணி அண்ணன் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.